ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கிளி பரோட்டா செய்ய போகிறோம். தேவையான திங்ஸ் வந்து பாருங்கள், வாழை இலை, பரோட்டா, சால்னா கொஞ்சம், அதோட கொஞ்சம் சிக்கன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு பரோட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே ப்ளைன் சால்னா ஊற்றிக்கோங்க. ஓகேவா? இப்போது அதில் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயும் நல்லா ப்ளைன் சால்னா மேலே ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே வாழை இலையோடு சேர்த்து கட்டிடலாம். பாருங்கள், இப்போ தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் சூடு வச்சுருக்கோம். இங்கே வந்து அந்த மாதிரி 2 பார்சல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே தூக்கி தோசைக்கல்ல வச்சுட்டு வேண்டியதான் எண்ணெயில். பாருங்கள், அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ இதில் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வாழை இலையோட டேஸ்ட் ஃபுல்லாக அதில் இறங்கி செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக. 5 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒன்று ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிருக்கு. இப்படி பண்ணுறப்ப இந்த வாழை இலை டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லும் சேர்ந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், இதுதான் கிளி பரோட்டா. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக. ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.